ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சாவரின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க பேச போகிறேன். இறையாண்மைனா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய இந்தியா 1947க்கு முன்னாடி ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் காலனி ஆதிக்கம் நம்மளுடைய நாட்டில் இருந்தது. ஆங்கிலேயர்கள் காலனி ஆதிக்கத்தின் அடிப்படையில் நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் மக்களாட்சி இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த காலகட்டத்தில் முற்றிலும் காலனித்துவம் தான் நம்மளுடைய நாட்டில் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. நம்மளுடைய நாடு இன்னைக்கு இறையாண்மை கொண்ட நாடா இருந்துட்டு இருக்கு. இறையாண்மை அப்படின்னா என்னன்னா, மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மக்களாட்சி வெளிநாட்டு ஆதிக்கக்காரர்களின் செல்வாக்கு இல்லாம நடந்துச்சுன்னா அதுக்கு பேரு இறையாண்மைங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, நம்மளுடைய நாடு இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கணும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட கட்டுப்பாட்டு கீழேயோ அல்லது ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டு கீழேயோ அல்லது சைனாவுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நம்மளுடைய நாடு இறையாண்மை இல்லாத நாடு அப்படின்னு அர்த்தங்க. இறையாண்மை நம்மளுடைய நாட்டில் இருக்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடியினுடைய கட்டுப்பாட்டு கீழே நம்மளுடைய நாடு இருக்கணும். அப்படி நம்மளுடைய நாடு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடியினுடைய கட்டுப்பாட்டு கீழே இருந்ததுன்னா முழுக்க முழுக்க இறையாண்மை நம்மளுடைய நாட்டில் இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. இதை எந்த இடத்துல நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் நம்மள்ட்ட சொல்லிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, ரஷ்யா கூட ஆயில் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரஷ்யா கூட நீங்க ஆயில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நாங்க டேரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேத்து கூட ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காருன்னா 25% டேரிஃப் போட்டிருக்காரு. இதனால நம்மளுடைய பொருட்கள், நம்ம இந்தியாவில் உற்பத்தி செஞ்ச பொருட்கள் அமெரிக்கால விலையேறுங்க, 25% விலையேறும். ஆனா அப்படி இருந்தும் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத நிறுத்துறோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நாம கண்டினியூஸா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு தான் இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு ரஷ்யா கம்மியான விலையில ஆயில் தராங்க. அதனால நம்மளுடைய நாட்டினுடைய நலன் கருதி பொருளாதாரம் நம்மளுடைய நாட்டுல வளரணும் அப்படிங்கிறதுக்காக நாம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம். இந்த நேரத்துல இந்த இடத்துல நம்மளுடைய நாடு ஒரு இறையாண்மை கொண்ட நாடு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணலாங்க. நம்மளுடைய நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஆதிக்கதாரர்களின் கட்டுப்பாட்டுல இல்லாம அவங்க நம்மளுடைய பிரதிநிதிகள் சுதந்திரமா செயல்பட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய நாடு ஒரு இறையாண்மை கொண்ட நாடா இருக்குங்க. இன்னைக்கும் நம்மளுடைய நாடு அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. ப்ரௌட் டு பி அன் இந்தியன்.